கிட்டத்தட்ட 168 பக்கங்களை கொண்ட இந்த புகார் மனுவை நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் அளித்திருக்கிறோம். 2 முறை அனைத்து இந்திய அண்ணா திமுக வரலாற்றில், திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் 2 முறை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. டிஸ்பியூட் இருந்தது, அப்போது ஜார்ஜ் ஏன் இருந்தது. அதுக்கு பின்னாடி அம்மா இறந்த பின்னாடி ஓபிஎஸும் சசிகலா என்கின்ற சின்னம்மாவும் பிரிந்து தகராறு பண்ணிக்கும் போது அதுவும் இருந்துச்சு, முடக்கப்பட்டது. ஆனால் இப்போ பெரிய பிரச்சனையாக உச்சநீதிமன்றம் சொல்லி உயர்நீதிமன்றத்தில் முடிவு பண்ணிக்கோங்க, சென்னையில் சிவில் டிஸ்பியூட் எங்கே பெண்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்க நிலைமையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த தேர்தல் ஆணையம் தூக்கி ரெட்டலையை கொடுத்துருச்சு. அது தப்பு அப்படிங்கிறத எடுத்து தேர்தல் ஆணையத்தையும் சொல்லிட்டோம். தவறு பண்ணிட்டீங்க, டோட்டலி நீங்கள் பண்ணது தவறு. யாரை கேட்டு கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்க? உச்சநீதிமன்றம் போய் சிவில் கோர்ட்டில் போய் முடிவு பண்ணிக்கோன்னு சொன்னால் யார் உயர்நீதிமன்றம் இதே விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கு? அப்போ எது உயர்ந்தது, உயர்நீதிமன்றமா உச்சநீதிமன்றமா? எதிர்த்த இபிஎஸ் ஆர் ஓபிஎஸ் யாராக இருக்கட்டும். ஸோ அதை டீல் பண்ணதே தப்பு முதல்ல. அப்போ யார் எந்த ஆர்டரை எடுக்கணும்? எலெக்ஷன் கமிஷன் கன்சிடர் பண்ணணும். பாஸ் யார்? உச்சநீதிமன்றம். ஆகவே அந்த ஆர்டரை எடுத்துருக்கணும். நீங்கள் அது 2 தடவை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, இப்பயும் ரீசெண்டாக சொல்லியிருக்கு, 23 சொல்லியிருக்குங்கிறதா பூராத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். கோஆர்டினேட்டரும் ஜாயின்ட் கோஆர்டினேட்டரும் ரெக்கார்டில் 2 பேர் இருக்காங்க. ஆனால் ஜாயின்ட் கோஆர்டினேட்டரை டெர்மினேட் பண்ணி எங்கெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு அவர் சௌரியத்துக்கு எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு. பொதுக்குழுன்றாரு, செயல்குழுன்றாரு, அவரே பொதுச் செயலாளர் போட்டுக்கிறாரு. எல்லா தர்பாரும் அவரே நடத்துகிறார். அது தவறுன்றதை சொல்லியிருக்கோம். நல்ல முடிவு எட்டும். நிச்சயமாக இந்த இரட்டை இலை பழனிசாமி கையில் இல்லாமல் ஃப்ரீஸ் முடக்கப்படும்.